ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 5வது சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 2018 மேலே கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகேவா? ஓகே. கொஷின் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹனி இஸ் ஒர்க்கிங் இன் த டிபிக்கல் கம்பெனி விச் ப்ரொஃபஷன் யூஸ்ட் இன் யூஎஸ்ஏ இன் லாஸ்ட் 15 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம போன சம்பர் என்ன பண்ணோம், இந்தியாவில் சம்பாதிக்கிறது பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், சம்மந்தம் போட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி வந்து இந்த கஸ்டமர் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரின்லேயும் ஒர்க் பார்க்குறாரு, இந்தியாவில் ஒர்க் பார்க்குறாரு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுவும் சிம்பிளான சம் தான், கொஞ்சம் புரியுதுன்னு ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக் சேலரி கண்டுபிடிச்சிருந்தோமா. ஸோ பேசிக் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. பட் பர் மந்த்துக்கு தான். பட் நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 6 லட்ச ரூபா. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்எஃப்ஏ இன் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏல சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா. பேசிக் சேலரி நம்ம கண்டுபிடிச்சது 6 லட்ச ரூபா. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 50% இன்டா 6, அது 15,000 வந்து கம்பெனி பேமெண்ட். ரெண்ட் வந்து எவ்வளோ, 15,000. 6 மந்த்துக்கு பண்ணோம் அப்படின்னா வந்து 90,000. ஓகேப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 10% போடுறோம். பேசிக் சேலரி 10% போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ 60,000. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதையும் நம்மளுக்கு கொடுத்த ரெண்ட் வேல்யூ வந்து பார்க்குறோம். எது கம்மியாக இருக்கோ, லெஸ் தென் வந்து எது கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு எது கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து 10% சேலரி தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் அந்த 36,000 அதை எடுத்துக்கிட்டு பாதி 1 இயருக்கு பாதி தானே போகிறோம். ஸோ அதனால் 6/5/12 போட்டுக்கிறோம். ஸோ இன்ட்டு 10% போட்டுக்கிறோம். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேலை கிடைக்கிது, 31,800. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர்எஃப்ஏ இன் யூஎஸ்ஏ. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்எஃப்ஏ இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்ட் தான். ஸோ நம்ம வந்து டேக்ஸ் கிடையாது, நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், கம்பெனி இஷ்யூ பண்ண வந்து பார்த்திங்கன்னா 48,000. ஸோ யூஎஸ்ஏல இருந்து பண்ணும்போது நம்ம 184 டேஸ் இருந்திருக்கோம் யூஎஸ்எஸில். தென் வந்து ஃபீ ரிலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 48,000 மைனஸ் அங்கே இருந்தது பற்றி எவ்வளோ, 184. அது இன்ட்டு 50 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 9,250. ஸோ அது மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 38,800. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மோட்டார் கார் ரேசிங் இன் யூஎஸ்ல பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஓகே, எவ்வளோ பண்ணியிருக்கோம், மாதத்துக்கு 2,400. ஸோ 6 மந்த்தாக இருந்திருக்கோம். பண்ணோம் அப்படின்னா 14,400. ஓகே. நெக்ஸ்ட்டு மோட்டார் கார் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், டிவிடெண்ட் காஸ்ட் அண்ட் வந்து கார் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 இன்ட்டு 6, 18,000 இன்ட்டு 10%. அப்புறம் 6 மந்த் யூஸ் பண்ணியிருக்கோம். 6/5/12 போட்டுக்கிறோமா. ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 70,000 கிடைக்கும். இதை வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண காருக்கான ரேட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அலோவன்ஸ் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் அலோவன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சன் இந்தியாவில் இருக்க சன் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000. அப்புறம் எங்கள் சனுக்கு வந்து 3 மந்த்துக்கு 300. ஸோ பர் 1 இயருக்கு 6,000. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி எக்ஸ்பெரண்டட். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி டேக்ஸ் தான். ஸோ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம போட்டது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணால் வந்து நம்மளுக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். ஸோ கிராஸ் சேலரிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேலரி வந்து கிடச்சிரும். ஓகேவா? அதாவது டேக்ஸபிள் சேலரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? எவ்வளோ, 7,66,000. சரியா? அவ்வளோதான் சம் புரிஞ்சு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சம் தரேன். ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, செக் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட சம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.